காமனா எல்லாரும் பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, டயட்டோ, வெயிட் லாஸோ ஆரம்பிக்கும்போது, உடனே ஒயிட் ரைஸ வந்து ஸ்வாப் பண்ணி ப்ரவுன் ரைஸ் போலாமா, இல்ல மில்லட்ஸ் போலாமா, இல்ல கீன்வா போலாமான்னு இப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒயிட் ரைஸோட குவான்டிட்டிய வந்து மினிமைஸ் பண்ணி, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கணும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, எது வந்து குக்கிங்க்கான பெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அத சர்ச் பண்ணிட்டே இருக்கிறது. இது வந்து வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா? ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, நம்ம டே டு டே குக்கிங்க்கு யூஸ் பண்ற எந்த ஆயிலா இருந்தாலும், அத வந்து ரொம்ப மினிமைஸ்டா கம்மியா யூஸ் பண்றது தான் செகண்ட் ஸ்டெப். அடுத்த வெரி காமன் மிஸ்டேக் டயட் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது கம்மியா சாப்பிடணும். கம்மியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்ப நாள் உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்க வந்து ப்ராப்பரான வேல, ஹெல்த்தியான வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்க பிளேட்ட வந்து நீங்க ப்ராப்பரான முறையில வந்து டிசைன் பண்ணணும். அதாவது உங்களுக்கு தேவைப்படுற புரோட்டீன், அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸு, கார்ப்ஸு, ஃபைபர் இந்த மாரி வெல் பேலன்ஸ்டு, வெல் நரிஷ்டு வித் ப்ராப்பர் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எத ஒமிட் பண்ணியோ, எத எக்ஸ்க்ளூட் பண்ணியோ உங்க மீல் இருந்துச்சுன்னா, லாங் ரன்ல உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பரான வெல் பேலன்ஸ்டு மீல் எடுத்துக்கிட்டு, மினிமல் கேலரி டெஃபிசிட்ல வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் லாங் ரன்ல உங்களுக்கு ஹெல்த்தியான ரிசல்ட்ஸ் குடுக்கும். ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாரும் பண்றது என்னன்னா, வெயிட் லாஸ் பண்றேன்னா, நான் வந்து எக்சர்சைஸ் மட்டும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா, நான் டயட் மட்டும் இந்த வெயிட் லாஸ் பண்றேன். இந்த மாரி தனித்தனியா பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்காது கண்டிப்பா. ஸோ ப்ராப்பரான கார்டியோ பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் ஒர்க் அவுட்ட டிசைன் பண்ணிட்டு பண்ணணும். அதே மாரி நியூட்ரிஷனும் உங்களோட கேலரி டெஃபிசிட்ட பார்த்துட்டு, கரெக்ட்டான வேல மீல வந்து பிளான் பண்ணணும். இந்த மாரி 2மே வந்து சேர்த்து பண்ணும்போது தான், அந்த காம்போ தான் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் குடுக்கும் லாங் ரன்ல. அடுத்த ஒரு மிஸ்டேக் எங்க பார்த்தாலும் புரோட்டீன் பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதுக்கு இருக்கிற ஹைப்ப பார்த்துட்டு புரோட்டீன் பவுடர் அதாவது வே புரோட்டீன் எடுத்தாலே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது. என்கிட்ட நெறைய பேர் இத பத்தி கேட்டிருக்காங்க. வே புரோட்டீன் அப்படின்றது ஒரு கன்வீனியன்ட் சப்ளிமெண்ட். உங்களால ஹோல் ஃபுட்ஸ்ல உங்களோட புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்ஸ ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, அத வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிட்டு வே புரோட்டீன எடுத்துக்கலாம். பட் அப்படி இல்லாம, நீங்க வந்து வே புரோட்டீன் மட்டுமே எடுத்தாலே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து நார்மலா எப்பயுமே இருக்கிற மாரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது தப்பு. வே புரோட்டீன் இஸ் அ சப்ளிமெண்ட் ஆப்ஷன். அது உங்களுக்கு வெயிட் லாஸ் தராது. எது பெஸ்ட்டான சப்ளிமெண்ட்? எது பெர்ஃபெக்ட் டயட்டு? எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி குயிக் அண்ட் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சோசியல் மீடியா பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயி, அடுத்தடுத்து வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காம, ப்ராப்பரான போர்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் கார்டியோ பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், புரோட்டீன் வந்து கரெக்ட்டா எடுத்துக்கிறது. இந்த மாரி ஒரு ஹெல்த்தி ஹேபிட் பில்டிங் மூலியமா நீங்க பண்ற வெயிட் லாஸ் மட்டும் தான் உங்களுக்கு லாங் ரன்ல சஸ்டெயின் பண்ண முடியும். லைஃப் ஸ்டைலும் வந்து சேஞ்ச் ஆகும்.